எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மாம்பழத்தை வச்சு எப்படி ஒரு சுவையான புட்டு தயாரிக்கலாங்கிறது தான். இப்போது மாம்பழம் சீசன்னால் எல்லாருக்கும் தாராளமாக நல்ல பழுத்த மாம்பழம், சுவையான மாம்பழம் கிடைக்கும். அதை வச்சு எப்படி நம்ம புட்டு செய்யலாம்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது அரிசி மாவு, நல்ல பழுத்த மாம்பழம், குட்டியாக நறுக்கி வச்சாலும் பரவாயில்லை, இல்லை நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லை. கொஞ்சம் உப்பு, லைட்டாக தண்ணி, இந்த மாம்பழம் அரைச்சதோ இல்லாட்டி நம்ம சின்ன சின்ன துண்டுங்களை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். பிசைஞ்சு எடுக்கிற மாவு நம்ம கையில் பிடிச்சு பார்த்தா கொழுக்கட்டை மாதிரி லைட்டாக பிடி வரணும். அதை உதிர்த்தி விட்டால் அது நல்லா உதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா ஸ்பூனில் கையில் விட்டோன்னா நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ புட்டுக்குழலில் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கிளறின மாவு, மறுபடியும் ஒரு அடுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் பூ, மறுபடியும் இந்த மாவு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா 5 நிமிஷத்தில் நமக்கு மாம்பழம் புட்டு தயாராகிரும். ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இயற்கையாகவே மாம்பழத்தில் ஒரு இனிப்பு சுவை இருக்கிறனால ஓரளவுக்கு கம்மியாக இனிப்பு சேர்க்குறவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போச்சில் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையை தூவி பரிமாறலாம். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.